வெயில் கொளுத்தும் ஒரு கோடை காலத்தில் சுறுசுறுப்பான எறும்பு ஒன்று தனது புற்றுக்கு அருகில் உணவு தானியங்களைச் சுமந்து சென்று கொண்டிருந்தது. குளிர்காலம் நெருங்கிவிட்டதால் உணவு சேகரிப்பதில் அது மிகுந்த கவனத்துடன் இருந்தது. ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைத்து தனது இருப்பிடத்தை உணவுப் பொருட்களால் நிரப்பியது. அதே நேரத்தில் ஒரு வெட்டுக்கிளி அங்குமிங்கும் துள்ளி குதித்து சந்தோஷமாக பாடிக்கொண்டிருந்தது. எறும்பு உணவு சேகரிப்பதை கண்டுகொள்ளாதது மட்டுமல்லாமல் அதை பார்த்து கேலி செய்தது. "ஏன் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாய்? வா, என்னுடன் சேர்ந்து பாடு, விளையாடு" என்று அழைத்தது. அதற்கு எறும்பு, "குளிர்காலம் வந்துவிட்டால் உணவு கிடைக்காது. இப்போது சேமித்து வைத்தால்தான் அப்போது பசியில்லாமல் இருக்க முடியும்" என்று அறிவுரை கூறியது. ஆனால் வெட்டுக்கிளி அதை பொருட்படுத்தாமல் தனது பாடலையும் விளையாட்டையும் தொடர்ந்தது. காலம் வேகமாக நகர்ந்தது. கோடை முடிந்து இலையுதிர் காலம் வந்தது. மரங்களெல்லாம் சருகுகளால் நிறைந்தன. பின்னர் குளிர்காலம் தொடங்கியது. எங்கும் பனி மூடியிருந்தது. வெட்டுக்கிளிக்கு உணவு கிடைக்கவில்லை. வயிறும் பசியால் வாடியது. எங்கு சென்றாலும் உணவுத் துகள் கூட கிடைக்கவில்லை. நடுங்கும் குளிரில் பசியால் வாடிய வெட்டுக்கிளி எறும்பின் வீட்டை நோக்கி மெல்ல நடந்து சென்றது. எறும்பின் கதவைத் தட்டி உணவு கேட்டது. "கொஞ்சம் உணவு கொடுங்கள், நான் பசியால் வாடுகிறேன்" என்று பரிதாபமாக கெஞ்சியது. எறும்பு கதவைத் திறந்து வெட்டுக்கிளியை பார்த்தது. "கோடை காலத்தில் நான் உணவு சேகரித்த போது நீ என்ன செய்தாய்?" என்று கேட்டது. வெட்டுக்கிளி வருத்தத்துடன், "நான் பாடிக்கொண்டும் விளையாடிக்கொண்டும் இருந்தேன்" என்று பதிலளித்தது. அதற்கு எறும்பு சொன்னது, "கோடையில் பாடினாய் அல்லவா? இப்போது குளிர்காலத்தில் ஆடி மகிழ்." எறும்பு கதவை மூடிக்கொண்டது.